இதுவரை வசூல் மன்னனாக இருந்த ரஜினிகாந்த் கபாலி காலா 2.0 போன்ற படங்கள் அதல பாதாளத்தில் தள்ளியது. இதனால் குறுகிய கால தயாரிப்பாக பேட்டை படம் 150 கோடி ரூபாய் செலவில் உருவானது. நாளை வெளியாகிறது. அதே போல தமிழ் சினிமாவில் ஓப்பனிங் கிங் என்ற பெயர் எடுத்த மாஸ் மன்னன் அஜித் படமான விஸ்வாசம் 100 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட உள்ளது. நாளை பேட்டை படத்தை எதிர்கொள்ளும் வகையில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. திரையரங்குகள் குறைவாக இருந்தாலும் முதல் 3 நாட்களுக்கு பேட்டை படத்தை விட அதிகமான காட்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. எதிர்பார்ப்பிலும் இப்படம் முதலிடத்தில் உள்ளது. தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான இவர்களின் படமானது தொடர்ந்து விடுமுறை உள்ளதால் சுமார் 120 கோடி வரை தியேட்டர் வசூல் இருக்கும். ஆனால் எந்த படம் அதிக வசூல் குவிக்கும் என்பது நாளை தெரிந்துவிடும். அஜித் நடித்திருக்கும் குடும்ப சென்டிமெண்ட் நிறைந்த படத்தை குடும்பங்கள் கொண்டாடினால் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி நிச்சயம் என்கிறது தியேட்டர் வட்டாரங்கள். இளைஞர்கள் விரும்பும் நடிகராக அஜித் இருப்பதால் முதல் ரசிகர்கள் மன்ற நள்ளிரவு 1 மணிக்கு வெளியாக உள்ளதால் அந்த காட்சிக்கு ரூபாய் 1000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல ரன்னிங் டைம் பேட்டை படத்தோட குறைவு என்பதால் அதிக காட்சிகளை வெளியிட திட்டமிட்டுள்ளார் திரையரங்கு உரிமையாளர்கள். இதனால் வசூலை அதிகரிக்க முடியுமாம். தமிழகம் முழுவதும் இப்படத்திற்கு தகுந்தாற்போல் டிக்கெட் விலை வேறுபடுகிறது. விஸ்வாசம் படம் மட்டும் சுமார் 15 கோடி ரூபாய் வரை வசூல் சாதனை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கபாலி காலா 2.0 என்ற 3 படங்களும் அட்ட பிளாப் ஆன படங்கள். அதனால் சூப்பர் ஸ்டார் என நிரூபிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறார் ரஜினி என வெளிவட்டாரங்கள் பேசிக்கொள்ளப்படுகிறது. முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி, சசிகுமார், நவநீத் சித்திக், பாபி சிம்ஹா, சிம்ரன், திரிசா என நட்சத்திர பட்டாளங்களோடு களமிறங்கியிருக்கிறார். பிரம்மாண்ட விளம்பரத்திற்கு சன் பிக்சர்ஸ் என பெரும் நிறுவனத்திற்கு களத்தில் உள்ளது. ரெட் ஜெயின் என்ற இப்படத்தை வெளியிடுகிறது. திரையரங்குகள் எண்ணிக்கை விஸ்வாசம் படத்தை காட்டிலும் குறைவு என்றாலும் படத்தின் மீது ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் பேட்டை படத்தின் விளம்பரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. விஸ்வாசம் படத்திற்கு இருக்கும் எதிர்பார்ப்பு, டிக்கெட் விற்பனையின் வேகம் ஆகியவை பேட்டை படத்திற்கு இல்லை என்றாலும் குடும்பங்கள் தொடக்க நாளில் இருந்து இப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்கிறார்கள். விஸ்வாசம் படம் போன்ற அதிகரிக்கப்பட்ட டிக்கெட் விலை பட்டியல் இப்படம் முதல் நாளிலே வெறும் 10 கோடி தான் மொத்த வசூல் செய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் எந்த படத்துக்கு போகிறதுக்காக ஆவலாக இருக்கீங்க? டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? பேட்டை படத்துக்கு போகிறீங்களா இல்லை விஸ்வாசம் படத்துக்கு போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு தலை பிடிக்குமா இல்லை ரஜினி அவர்கள் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.